நூற்றாண்டுகளாக யாருக்கும் தெரியாமல் மணலுக்கடியில் மறைந்திருந்த தமிழ் கடவுள் ஒரு மனிதரின் கனவால் மீண்டும் வெளிவந்தார். எப்படி, யாரால் வெளிக்கொணரப்பட்டார்? இந்த கோயிலின் சிறப்புகள் என்ன? குயிலரங்கத்தில் இன்று தெரிந்து கொள்ளலாமா? நாம் இன்று சென்னையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள திருப்போரூரில் அமைந்துள்ள கந்தசுவாமி கோயிலுக்கு வந்திருக்கிறோம். நமக்கு வலது புறத்தில் தெரியும் இந்த தெப்பக்குளம் பல நூற்றாண்டுகளை கடந்தும் இன்று வரை வற்றாத புனித நீர்நிலையாக கூறப்படுகிறது. இதில் ஏராளமான மீன்கள் வாழ்கின்றன. சில நிமிடங்கள் இங்கு அமர்ந்து அந்த மீன்களின் சுறுசுறுப்பான ஓட்டத்தை ரசித்தாலே மனதிற்குள் ஒரு இனிய அமைதி தானாக வந்து சேரும் அளவிற்கு இந்த இடம் அமைந்துள்ளது. இந்த கோயில் முதலில் எப்போது யாரால் கட்டப்பட்டது என்று சரியாக தெரியவில்லை. ஆனால் இப்போது பார்க்கும் இந்த வடிவத்திற்கு பின்னால் ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது. அந்த கதைக்கு காரணமானவருக்கும் இந்த கோயிலுக்குள் தனி சன்னதி இருக்கிறது. இது ஒரு சாதாரண முருகன் கோவில் அல்ல. இந்த திருப்போரூர் என்ற பெயருக்கே ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதாவது புனிதமான போரினிடம். புராணங்களின்படி தேவர்கள் மற்றும் அசுரர்களிடையே நடந்த போரின் போது முருகன் இங்கு வந்து தங்கி போருக்கு தயாரானதாக நம்பப்படுகிறது. அதனால்தான் இந்த இடம் திருப்போரூர் என்று அழைக்கப்படுகிறது. கிழக்கு வாயில் வழியாக உள்ளே செல்வதற்கு முன் இங்கு இருக்கும் இந்த 16 கால் மண்டபத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். இந்த கல் தூண்கள் ஒவ்வொன்றும் அழகிய வேலைப்பாடுகளுடன் அமைந்துள்ளது. இந்த மண்டபத்தை கடந்து உள்ளே நுழைந்தவுடன் இங்கு ஒரு அரிதான விஷயத்தை நம்மால் பார்க்க முடிகிறது. மற்ற கோயில்களுடன் ஒப்பிடும்போது இந்த கோயிலில் உள்ள கொடிமரம் ராஜகோபுரத்திற்கு வெளியே அமைந்துள்ளது. இது பொதுவாக எல்லா கோயில்களிலும் பார்க்கக்கூடிய அமைப்பு அல்ல. இந்த கொடி கம்பத்தை சுற்றி வட்ட வடிவில் 30 தூண்களுடன் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது. ஒரு காலத்தில் நாம் இப்போது நிற்கும் இந்த இடம் முழுவதும் மணலுக்குள் புதைந்து காடு சூழ்ந்த இடமாக இருந்தது. பிறகு எப்படி வெளிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் இந்த கோயிலில் சுயம்பு மூர்த்தியாக எழுந்தருளியுள்ள முருகப்பெருமானை பார்த்து விட்டு வரலாம். இங்குள்ள முருகன் சுயம்புவாக தோன்றியதால் இவருக்கு வழக்கமான அபிஷேகங்கள் நடைபெறுவதில்லை. இந்த கோயிலுக்குள் இன்னும் ஒரு முக்கியமான சந்நிதி இருக்கிறது. அங்கு இருப்பவரால் தான் இன்று நாம் தரிசிக்கும் முருகன் வெளிப்பட்டார். அவர்தான் சிதம்பர சுவாமிகள். ஒரு காலத்தில் முருகன் இங்கு மணலுக்குள் மறைந்திருந்தாராம். அப்போது சுவாமிகளின் கனவில் தோன்றி என்னை வெளிக்கொணரு என்று முருகன் ஆணையிட்டுள்ளார். அதன்படி மணலை அகற்றியபோது சுயம்புவாக முருகன் வெளிப்பட்டார். பின்னர் அவரை சுற்றி நாம் இன்று பார்க்கும் இந்த அற்புதமான கோயில் எழுப்பப்பட்டது. ஒரு காலத்தில் யாருக்கும் தெரியாமல் மறைந்திருந்த இந்த முருகன் இன்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்கும் தெய்வமாக இருக்கிறார். முருகன், வள்ளி, தெய்வானை மற்றும் சிவனை தரிசனம் செய்து வெளியே வரும்போது இந்த ஸ்தல மரம் காணப்படுகிறது. மக்கள் தங்கள் வேண்டுதல்களுக்கு ஏற்ப பொருட்களை கட்டி வேண்டிக் கொள்கிறார்கள். இந்த கோயிலை சுற்றி முடிக்கும் போதுதான் ஒன்று புரிகிறது. இங்கு வழக்கமான நவகிரக சன்னதி கிடையாது. ஆனால் சனீஸ்வரனுக்கு மட்டும் தனி சந்நிதி உள்ளது. இங்குள்ள மூலவர் சிலையை பார்த்தபோது அவர் சுயம்பு மூர்த்தியாக வெளிப்பட்டவர் என்பதை உணர்த்தும் வகையில் தனித்துவமாக அமைந்துள்ளார். நீங்கள் திருப்போரூருக்கு வந்தால் இந்த இடத்தை கண்டிப்பாக அனுபவித்து பாருங்கள். ஆனால் இந்த கோயிலின் கதை இங்கேயே முடிவடையவில்லை. சிதம்பர சுவாமிகளுடன் நேரடியாக தொடர்புடைய இன்னொரு அதிசயமான இடம் இங்கு அருகிலுள்ள மலை மேல் இருக்கிறது. அதுதான் பிரணவமலை. இந்த மலைக்கு ஏன் அந்த பெயர் வந்தது? அங்கே என்ன நடந்தது? முருகனுடன் அதற்கு என்ன தொடர்பு? அந்த கதையை தெரிந்து கொள்ள அடுத்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இத்துடன் இந்த காட்சி முடிவடைகிறது. ஆனால் நம் பயணத்திற்கும் அனுபவத்திற்கும் முடிவே இல்லை. மீண்டும் உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன்.